ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எக் ஆம்லெட் வந்து செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எக் ஆம்லெட் ரெசிபி மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். அதுலேயே ஒரு சில்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் எக் ஆம்லெட் வந்து நல்லா காரமாக சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோமா, அதுலேயே பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சாச்சா. ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம், சரிங்களா? இப்போ 2 முட்டை நம்ம இதில் போட்டிருக்கோம். இப்போது 3வது முட்டையும் உடைச்சி இந்த கிண்ணத்தில் சேர்த்தாச்சு. ஸோ நாம் இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆம்லெட் செஞ்சோன்னா ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3 முட்டை, ஒரு சில்லி, ஒரு க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணது மொத்தமாக அந்த கிண்ணத்தில் இருக்குது. இப்போ அதுலேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா சால்ட் வந்து சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறமா ரெட் சில்லி தூவி விட்டுக்கலாம். நம்மளுடைய எக் ஆம்லெட் ரெசிபி கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஸ்பூனாலே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ தவா வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த தவா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து போட போகிறோம். தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதை வந்து பாருங்கள். இப்போ எவ்வளோ சூப்பரான ஒரு எக் ஆம்லெட் வந்து ரெடி ஆக போகுதுன்ட்டு. ஸோ நீங்களும் இதே மாதிரி எக் ஆம்லெட் ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் எக் ஆம்லெட் ரெசிபி வந்து பார்த்தோம். ஸோ ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான எக் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆயில் வேணும்னா இன்னும் கூட லைட்டாக ஊற்றிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ சூப்பரான எக் ஆம்லெட் ரெசிபி.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே பெப்பர் பவுடரை கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுக்குவோம். ஸோ எக் ஆம்லெட்டை திருப்பி போட்டாச்சு. இன்றைக்கி 3 முட்டை வச்சு எக் ஆம்லெட் வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதில் ஒரு எக் ஆம்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதோட பேலன்ஸ் அப்படியே ஊற்றியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 3 முட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோமா, ஒரு பச்சை மிளகாய், அதை வச்சுட்டு நமக்கு 2 எக் ஆம்லெட் வந்து ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பெரிய பெரிய எக் ஆம்லெட்டு. ஸோ நம்ம வீட்லேயே ரெடி பண்ணனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய சைஸ் சூப்பராக கிடச்சிச்சு. ஒரு முட்டை வந்து இப்போ கடையில் வாங்கினா 6 ருபீஸ், 3 முட்டை அப்படின்னா 18 ருபீஸா. நம்ம வீட்லேயே செய்கிறதுனால தான் நமக்கு பெரிய பெரிய எக் ஆம்லெட் வந்து கிடச்சிச்சு. இதே கடையிலலாம் போய் காசு கொடுத்துருந்தா கூட குட்டி குட்டி எக் ஆம்லெட் தான் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. ஆனியன்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மேலே தூவி விட்ட பெப்பர் பவுடரும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் தான் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் மேலே அப்படியே பெப்பர் தூள்லாம் தூவி விட்டுக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பெரிய பெரிய எக் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. வாவ், பாருங்களேன் எப்படி சூப்பராக இருக்குல்ல. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.